நம்மளுடைய பாவங்களிலிருந்து விடுபட, நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்க, நம்மளுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா, யமதர்மனுக்கு பிடித்த இந்த பரணி தீபத்தை கண்டிப்பாக வீட்டில் ஏற்றணும். இந்த தீபம் எப்போ ஏற்றணும், எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஒரு புதுமையான அகல் விளக்கை வாங்கி வச்சுக்கோங்க. எப்பொழுதும் மாதிரி முந்தின நாளை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி ஒரு 8 மணி நேரம் தண்ணிக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அகல் விளக்கு கசியாமல் எண்ணெய் கசியாமல் இருக்கும். இப்போ விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபம் எண்ணெய் அப்புறம் திரியெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு 5 தீபங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எதனால் ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யமதர்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான தீபம் இந்த பரணி தீபம். இந்த தீபம் நம்ம திருக்கார்த்திகைக்கு முந்தின நாள் ஏற்ற போகிறோம். திருக்கார்த்திகைக்கு முந்தின நாள் ஏற்றக்கூடிய தீபம் பரணி தீபம். அதுக்கு அடுத்த நாள் ஏற்றக்கூடியது சிவனுக்கு ஏற்றக்கூடிய தீபம் கார்த்திகை தீபம். அதுக்கு அடுத்த நாள் ஏற்றக்கூடிய தீபம் பெருமாளுக்குள்ள தீபம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பரணி தீபம் எதனால் ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தெரியாமல் தெரிஞ்சு செய்கிற பாவங்கள் இல்லை, நம்ம தெரியாமல் சில பாவங்கள் செஞ்சுருப்போம். அந்த பாவத்துக்கு கூட நம்மளுக்கு தண்டனை உண்டு. அந்த பாவத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு தான் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் இந்த பரணி தீபம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கான அவங்களுக்கான ஒரு தீபம் கூட இந்த பரணி தீபம். அவங்க இருளில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒளி கிடைக்கிறதுக்காக ஏற்றக்கூடிய தீபமும் இந்த பரணி தீபம். அவங்களோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தீபம் ஏற்றுனால நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சந்ததிக்கும் நம்மளுக்கு இந்த தீபம் ஏற்றுறதுனால நல்ல நன்மைகள் கிடைக்கும். இது எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வேலைக்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே இந்த தீபங்கள் நம்ம ஏற்றலாம். மொத்தம் 5 விளக்குகள் மட்டும்தான் ஏற்றணும். நம்மளுடைய பூஜை அறைகள் தான் ஏற்றணும். வெளியே இந்த விளக்கு ஏற்றக்கூடாது. இது எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது தாம்பூலத்தட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நல்லா ஒரு கோலம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு மணை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டு இந்த 5 தீபங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா திசைகளிலும் இருக்கிற மாதிரி தீபங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி தீபங்கள் ஏற்றுவதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தெரியாமல் அறியாமல் செய்த பாவங்கள், தெரிஞ்சு செய்கிற பாவங்கள் இல்லை. அதாவது ஒரு சின்ன எறும்பு மிதிக்கிறது, இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன நம்மளுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சுருப்போம் பாருங்கள், அதெல்லாம் நம்மளுடைய பாவக்கணக்கில் சேரும். அது எல்லாத்தையும் போக்கக்கூடிய தன்மை இந்த பரணி தீபத்துக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் திருக்கார்த்திகையிலிருந்து முந்தின நாள் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஏற்றணும். மொத்தம் திருக்கார்த்திகை முந்தின நாள், திருக்கார்த்திகை அதுக்கு அடுத்த நாள், இப்படி தான் 3 நாள் கணக்கு. சில பேர் திருக்கார்த்திகைலேருந்து 3 நாள் கணக்கு வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. திருக்கார்த்திகை முந்தின நாள் பரணி தீபத்துலேருந்து தான் நம்மளுடைய கணக்கு வைக்கணும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் மிக முக்கியமான பதிவு. யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட புது அகல் விளக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய அகல் விளக்கே நல்லா தூய்மைப்படுத்திட்டு சுத்தமாக ஆக்கி வச்சுட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு திரி போட்டு எண்ணெய் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்மளுடைய குடும்பத்தில் நல்லது நடக்கும். நம்மளுடைய குழந்தைகள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சந்ததியினர்களும் நலமாக வாழ இந்த பரணி தீபம் நம்ம ஏற்றணும். கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இந்த 5 விளக்குகள் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல நல்ல வீடியோ உங்களை கொண்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.